உணவும் வாழ்வியல் ஆன்மீகமும். இந்த உலகம் இயங்குவதே உணவால் தான். உணவு இல்லை என்றால் மனிதன் இல்லை, மனிதன் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, ஆன்மீகம் என்ற சொல்லும் இல்லை. எனவே உணவுதான் அடிப்படையான வாழ்வியல் ஆன்மீகத்திற்கு இயங்குகிற ஒரு தன்மையாகும். உதாரணமாக சாதாரணமாக உணவை சாப்பிட்டால் அது உடலை வளர்க்கும் என்பதுதான் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இந்த உணவிலிருந்து நமக்கு வெறும் அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய நாம் மேல் உடல், பருவுடல் ஆவது மட்டுமல்ல, அதுக்கு உள்ளே இருக்கிற நுண்ணுடல், இதை மனம் சார்ந்த உடல் என்று பேசுவார்கள், பிராண உடல், பிராணன் சார்ந்த உடல் என்று பேசுவார்கள். இவையெல்லாம் இந்த உணவு சார்ந்து வெளிப்படுகிறது. எனவே நாம் உணவை உண்ணுகிற பொழுது மிக கவனமாக உண்ணுதல் வேண்டும். உணவிற்கு அன்னம் என்று ஒரு பெயர் உண்டு. இது தொழில் பெயர். சம்ஸ்கிருதத்தில் அன்னம் என்றால் நாம் உண்பது, நம்மை உண்பது என்று 2 பொருள் இருக்கிறது. உணவை நாம் உண்கிறோம், சில நேரங்களில் அந்த உணவு நம்மை உண்ணும். எனவே ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் அதுக்கு பெயர் அன்னம். இந்த உணவில் இன்னும் பல நுட்பங்கள் இருக்கின்றன. குளிர்காலத்தில் என்ன உணவுகள் எல்லாம் சாப்பிட வேண்டும், கோடை காலத்தில் என்ன உணவுகள் எல்லாம் சாப்பிட வேண்டும், இதையெல்லாம் நம் முன்னோர்கள் பேசி வைத்திருக்கிறார்கள். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே நட்புறவு ஏற்பட வேண்டும் என்றால் என்ன உணவு சாப்பிட வேண்டும், நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்றால், அதற்காக ஒரு உணவு கொடுக்கிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் நீங்கள் சிந்தித்திருக்காத உணவு பற்றிய ஒரு செய்தியை இங்க பதிவிடுகிறேன். அல்லி மலரினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிசி, அந்த விதை, அது அல்லி அரிசி. ஒருவருக்கு நன்றி கடன் செய்வதற்காக உணவு வழங்குகிறீர்கள் என்றால் அந்த அல்லி அரிசியால் சமைத்த உணவை கொடுப்பது நல்லது. இதுதான் நன்றி உணவிற்கு மிக அற்புதமான உணவு. வாழ்வியல் ஆன்மீகம் என்பது பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருப்பது. அதையெல்லாம் நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு கட்டுரையாக வழங்குவதற்கு நான் பேராசிரியர் முனைவர் சண்முகம், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திருமூலர் வேதசக்தி அகாடமியினுடைய முதன்மை ஆய்வாளர், நான் இந்த கட்டுரையை அன்று விரிவாக சொல்ல உள்ளேன். வணக்கம்.